இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இளைஞர்கள் இனவெறியை நிராகரிக்க வேண்டும், பிரதமர் அன்வார் வலியுறுத்து. மலேசிய இளைஞர்கள் இனவெறியை தூண்டும் குரல்களுக்கு எதிராக உறுதியாக நிற்க வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குவாந்தானில் நடைபெற்ற மடானி நிகழ்ச்சியில் பேசிய அவர், உண்மைக்கு எதிராக பேசும் மற்றும் பிற இனங்களை இழிவுபடுத்தும் குரல்கள் நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கும் என எச்சரித்தார். ஏஐ வரை தொழில்நுட்பம் முன்னேறி இருந்தாலும் மனிதர்களுக்கு இடையில் கண்ணியம் மற்றும் ஒற்றுமை இல்லை என்றால் அதற்கு அர்த்தமில்லை என்றார் அவர். நாம் உயர்த்த விரும்புவது மனித கண்ணியத்தை தான். அதற்கு நல்லொழுக்கம், கலாச்சாரம், நல்ல உறவுகள் அவசியம் என அன்வார் வலியுறுத்தினார். இளைஞர்களை உருவாக்க ஹாலிஸ்டிக், அதாவது முழுமையான கல்வி மற்றும் நல்லொழுக்கம் முக்கியம் எனவும் பிரதமர் சொன்னார். காஜாங்கில் சுவரில் அடிக்கப்பட்டு பூனைக்குட்டி சித்திரவதை, வீடியோ வைரலாகி ஆடவர் கைது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள ஒரு சுயசேவை சலவை கடையில் பூனைக்குட்டி சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 40 வயது ஆடவர் அந்த பூனைக்குட்டியை சுவரிலும் மெத்தையிலும் பலமுறை அடிக்கும் காட்சி அடங்கிய 59 வினாடி வீடியோ வைரலாகி பொதுமக்களின் கடும் கண்டனத்தை கிளப்பியுள்ளது. இச்சம்பவம் ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. கால்நடை சேவைத்துறை அதிகாரிகள் சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பூனைக்குட்டியையும் சந்தேக நபரின் கைபேசியையும் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க விலங்கின ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். 2015 விலங்கு நலச்சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான் விமானியை கண்டுபிடித்து கொடுத்தால் சன்மானம் வழங்குவதாக ஈரான் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க போர் விமானம் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. F-15E வகையை சேர்ந்த அந்த விமானம் ஈரான் வான்வெளியில் விழுந்ததாகவும் அதிலிருந்த 2 விமானிகளில் ஒருவரை அமெரிக்க படைகள் மீட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மற்றொருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஈரானிய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று காணாமல் போன விமானியை உயிருடன் பிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இதையடுத்து விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு அருகில் உள்ள மக்கள் செல்ல தொடங்கியுள்ளதாகவும் ஈரான் மற்றும் அமெரிக்க அணிகள் இரண்டும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் மண்ணில் அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வெளிப்படையாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவே முதல் முறையாகும். ரவுப்பை பெருமைப்படுத்திய ஜோ அண்ணா ஜெபமலர். SPM-இல் பத்தியே மருத்துவராகும் கனவு. சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட ஜோ அண்ணா ஜெபமலர் ஜேசுதாஸ் SPM தேர்வில் தமிழ் மொழி உட்பட 10 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று ரவுப் வட்டாரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். சீரோ தோட்ட தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை தொடங்கிய அவர் ரவுப் MGS பெண்கள் இடைநிலை பள்ளியில் பயின்றார். அங்கு தமிழ் மொழியை ஒரு கூடுதல் பாடமாக எடுத்து அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றுள்ளார். எதிர்காலத்தில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராவதே தனது லட்சியம் என கூறிய ஜோ அண்ணா அதற்கான மேற்கல்வி விண்ணப்பங்களை செய்துள்ளதாக தெரிவித்தார். அவரின் இந்த சாதனையை பாராட்டி சீரோ தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆண்டு பொதுக்கூட்ட தொடக்க விழாவில் அவர் கௌரவிக்கப்பட்டார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பத்துதாலாம் சட்டமன்ற உறுப்பினரும் ரவுப் அம்னோ தொகுதி தலைவருமான டத்து அப்துல் அஜீஸ் கிராம் ஜோ அண்ணாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்து கேடயம் வழங்கினார். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க முதல் மடானி மார்ட் பிரதமர் தொடங்கி வைப்பு. நாட்டின் முதல் மடானி மார்ட் விற்பனை மையத்தை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கி வைத்துள்ளார். குவாந்தான் இந்திரா மகோதாவில் இந்த பல்பொருள் விற்பனை கடை நேற்று திறப்பு விழா கண்டது. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபுசியா சாலே, பஹாங் மந்திரி பிசா டத்தோ ஸ்ரீ வான் ரொஸ்டி வான் இஸ்மாயில் உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர். இத்திட்டம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை குறைக்க பொதுமக்களுக்கு உதவுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மடானி அறக்கட்டளையை நிர்வகிக்கும் இந்த மடானி மாற்று மூலம் அத்தியாவசிய பொருட்கள் மலிவான விலையில் வழங்கப்படுகின்றன.
ரஹ்மா மலிவு விலை மளிகை கடை என்ற கருப்பொருளுடன் இது செயல்படுகிறது. குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் மக்களுக்கு இது உதவியாக இருக்கும். இம்முயற்சி உள்ளூர் தொழில் முனைவோர்களுக்கு, சிறு வணிகர்களுக்கும் ஆதரவாக அமைந்து மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் முக்கியமான நடவடிக்கையாகும் என அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த மடானி மாற்று திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாசிசா முன்னாள் தலைவர் துன் டாக்டர் லிங் லியாங் செக் 82வது வயதில் காலமானார். மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவின் முன்னாள் தலைவர் துன் டாக்டர் லிங் லியாங் செக் வயது முதுமையால் 82 வயதில் இன்று காலமானார். பல அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பேராக் குவாலகங்சாரில் பிறந்த அவர் முதலில் மருத்துவராக பணியாற்றிய பின்னர் 1970களில் அரசியலுக்கு வந்தார். படிப்படியாக உயர்ந்து 1996ஆம் ஆண்டில் மாசிசா தலைவரான லிங் அக்கட்சி வரலாற்றிலேயே நீண்ட காலம், அதாவது 17 ஆண்டுகளாக தலைவராக இருந்தவர் என்ற சாதனைக்குரியவராவார். அதே 1986 முதல் 2003 வரை அவர் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றினார். ஒரு காலத்தில் எப்படி பொதுப்பணி அமைச்சர் என்றாலே அனைவருக்கும் மறைந்த துன் எஸ் சாமிவேலு நினைவுக்கு வருவாரோ, அதேபோல் போக்குவரத்து அமைச்சர் என்றாலே லிங் லியோங் செக் தான் மலேசியர்களுக்கு பரிச்சயமானவர். இதனாலேயே ஜொஹூர் லாபிஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தபோது அத்தொகுதி விஐபி அந்தஸ்துடன் திகழ்ந்தது. அரசியலை தவிர கல்வித்துறையிலும் அவர் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார். குடிபோதையை விட கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதே அதிக உயிரிழப்புகளுக்கு காரணம். நாட்டில் மரண சாலை விபத்துகளுக்கான முக்கிய காரணம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது அல்ல, மாறாக அலட்சியம் மற்றும் கவனக்குறைவே என தெரிய வந்துள்ளது. CITM எனப்படும் மலேசிய பட்டய தளவாட மற்றும் போக்குவரத்து கழகத்தின் அண்மைய ஆய்வின்படி தினமும் சராசரியாக 18 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கின்றனர். ஆனால் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் மரணங்கள் இதில் ஒரு சிறிய பகுதியே என CITM தலைவர் ஜாலிஷாத் கூறினார். விபத்துகளுக்கான முக்கிய காரணங்களாக இருப்பவை அதிக வேகம், ஆபத்தான முறையில் முந்தி செல்லுதல் மற்றும் ஓட்டும் போது கவனம் சிதறுவது போன்ற பாதுகாப்பற்ற ஓட்ட பழக்கங்களே என்றார் அவர். மழை உட்பட இயற்கை காரணங்கள், குன்னும் குழியுமான சாலைகள் போன்ற வசதி கட்டமைப்பு கோளாறுகளாலும் இந்த கவனக்குறைவு சம்பவங்கள் ஏற்படுகின்றன. எனவே மதுபோதையில் வாகனம் ஓட்டும் சம்பவங்களை குறிப்பிட்ட ஓர் இனத்துடன் முடிச்சு போடுதல் கூடாது. விபத்துகளின் கண்களுக்கு என்ன இனம், மதம், வயது, பாலினம் என தெரியாது என்றார் அவர். குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது ஒரு கடுமையான குற்றமாக இருந்தாலும் அதில் மட்டுமே கவனம் செலுத்துவது சாலை பாதுகாப்பின் பெரிய மற்றும் உண்மையான பிரச்சனையை மறைக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். எண்ணெய் விலை உயர்வால் லாபத்தில் மிதக்கிறோமா? பெட்ரோனஸ் மறுப்பு. உலக அளவில் எண்ணெய் விலை உயர்ந்தாலும் நாங்கள் அதிக லாபத்தில் மிதக்கவில்லை என தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனஸ் தெரிவித்துள்ளது. எண்ணெய் விலை உயர்வு மேலோட்டமாக லாபத்தை அதிகரிப்பது போல தோன்றினாலும் செயல்பாட்டு செலவுகளும் அதே அளவில் உயருகின்றன என பெட்ரோனஸ் தலைமை செயல் அதிகாரி தெங்கு முகமது தௌஃபிக் அசீஸ் கூறினார். கச்சா எண்ணெய் கொள்முதல், சுத்திகரிப்பு, செயலாக்கம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செலவுகள் அதிகரிப்பதால் மொத்த லாபம் குறைகிறது. எண்ணெய் உற்பத்தி மட்டும் இன்றி நடுநிலை மற்றும் கீழ்நிலை செயல்பாடுகளிலும் பெட்ரோனஸ் ஈடுபட்டிருப்பதால் விலை உயர்வு நேரடியாக அதிக லாபமாக மாறாது என அவர் விளக்கினார். வெறும் லாபம் பார்ப்பது மட்டுமே இலக்கல்ல, மாறாக மலேசியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதும் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பாகும் என அவர் சொன்னார். உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு பெட்ரோனஸுக்கு நேரடியாக மிகப்பெரிய லாபமாக மாறும் என்ற பொதுமக்கள் மத்தியில் நிலவும் கண்ணோட்டத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோனஸ் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக வரிகள், லாப பங்குகள் மற்றும் பெட்ரோலியம் தொடர்பான வருவாய்கள் மூலம் அரசாங்கத்தின் வருவாய்க்கு முக்கிய பங்களிப்பு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ அவசரத்தின் போது பாலியல் தாக்குதல், மீட்பு பணியாளர் மீது தாய்லாந்து நடிகை குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் பிரபல நடிகை மீது மீட்பு பணியாளர் ஒருவர் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 30 வயதான நடிகை குலசாத்ரி மிசல்ஸ்கி மார்ச் 31ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக தனது குடியிருப்பில் இருந்தபோது மருத்துவ உதவிக்காக காத்திருந்த நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது.
விடியற்காலை மணி 2க்கு தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வந்த மீட்பு பணியாளர் தான் தனியாக இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தவறாக நடந்து கொண்டதாக குலாசாத்ரி போலீஸ் புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து 43 வயது சந்தேக நபரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நடிகை இந்த வழக்கில் முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எந்த சமரசத்தையும் ஏற்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். தண்டவாளத்தில் பயணி விழுந்த சம்பவம் LRT பாதுகாப்பு முறை செயல்பட்டதாக அந்தோனி லோக் தகவல். கெலானா ஜெயா வழித்தடத்தில் அப்துல்லா ஹுக்கும் LRT நிலையத்தில் பெண் பயணி ரயில் வரும்பொழுது தடத்தில் விழுந்த சம்பவத்தில் பாதுகாப்பு முறைகள் சரியாக செயல்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். நேற்றைய சம்பவத்தில் அவசர தடை அமைப்பு உடனடியாக செயல்பட்டு பெரிய விபத்தை தவிர்த்ததாக அவர் சொன்னார். தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் விரைவாக செயல்பட்டு அப்பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 39 வயது அம்மாது முகத்திலும் கைகளிலும் காயமடைந்திருந்தார். இச்சம்பவத்தால் ரயில் சேவை தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் சுமார் 1 மணி நேரத்தில் மீண்டும் வழக்கமான சேவை தொடங்கியதாக அமைச்சர் கூறினார். போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் நினைவூட்டினார். பாதுகாப்பு முறைகள் இருந்தாலும் பயணிகளின் விழிப்புணர்வே முக்கியம் என்றார் அவர்.